நிறைய பேரை பாருங்க, தனுசு லக்னத்துக்கு 9 கூடையவன் 9 கூடையவன் போய் 5ஆம் வீட்டில் உச்சமாக இருக்குது. அவங்களால பெரிய ஸ்ட்ரைன் பண்ணவே முடியல. ஜாதகங்கள் நிறையா இருக்குது. லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கணும். அப்படியே இருந்தாலும் அந்த யோகம் எப்போ வேலை செய்யும்? மத்திம வயதுன்னு சொல்லக்கூடிய அந்த 5ஆம் பாவகம் எப்போ வேலை செய்யும்? 45 கிராஸ் பண்ணணும். அப்போ தான் வேலை செய்யும். இதை நான் உதாரணத்துக்கு பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். சில ஜாதகமெல்லாம் நிறைய பேருடைய ஜாதகம், ஒரு பெரிய டாக்டருங்க, இன்ஜினியருங்கெல்லாம் எத்தனை வயசில் ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்போ நிறைய ஒரு இசையும் போல கூட இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போ ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு மத்தியம வயசுக்கு மேலே இது பண்ணுறாங்க. ஒரு ஜாதகத்தை வாங்குகிறோம், இல்லை நம்ம ஜாதகம் யோக ஜாதகமா யோகம் இல்லாத ஜாதகமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ தான் செந்தில் ஐயா சரி இவருடைய ஏதோ விஷயம் சொல்லுவார் போலக்குது அப்படின்னு நோட்டை எடுக்கிறார், மடக்கி வச்சதை எடுக்கிறார். இப்போ நம்ம ஒரு ஜாதகம் வாங்குகிறோம், ஜாதகத்தில் பார்த்து இந்த ஜாதகம் யோகம் இருக்கா இல்லையா. இப்போ அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜாதகத்தை பார்ப்பாங்க, ஆகும் ஆகாதுன்னு தூக்கி போட்டுருவாங்க. எப்படி எடுத்தாங்க? சிவகுமார்ண்ணா சொல்லுங்கண்ணா, இதோ சொல்லுங்கண்ணா. குமார்ண்ணா நீங்கள் சொல்லுங்க. ஜெயலலிதா மேடம் சொல்லுவாங்க, சொல்லுங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, நான் தான் முன்னே சொல்லிட்டேன் மேடம், நான் ஒரு ப்ரீகேஜின்ட்டு, ஒரு ப்ரீகேஜி அவ்வளோதான். ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே எல்லாரும் காலையில் சொன்னாங்க, ஒரு பாரம்பரிய பிரகாரம் ஒரு ஜாதகன் 5, 9 அப்படி இல்லைன்னா அந்த லக்னத்தின் யோகக்காரன் யார்? ஒரு லக்னத்தினுடைய யோகக்காரனுடைய தொடர்பு லக்னாதிபதிக்கு கிடைச்சிருச்சுன்னா அவன் ஜாதகம் யோக ஜாதகம். சொல்லுங்க, நீங்க ஏதோ 2 கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, சொல்லுங்க. லக்னத்தின் யோகாதிபதியுடைய தொடர்பு லக்னாதிபதிக்கு கிடைக்கணும், அல்லது லக்னத்துக்கு கிடைச்சா அந்த ஜாதகம் யோக ஜாதகம். அவன் எப்படி இருந்தாலும் பிழைத்து கொள்வான். சரி, உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தினுடைய 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி வச்சுக்க, 9ஆம் அதிபதி தான் யோகத்தை முதன்மையாக செய்யக்கூடியவர். அவர் லக்னத்தில் இருக்கிறார், யோகம் தருமா தராதுங்களா? யோகம் கொடுக்குமா கொடுக்காதா? அவர் 5ஆம் வீட்டில் இருக்கிறார், யோகம் கொடுக்குமா? எப்போ கொடுக்கும்? குழந்தைங்க பிறந்தோன்னே கொடுக்கும். அப்படியும் எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா 9ஆம் அதிபதி 5ல் இருக்கு, ஐயா உங்களை முன் யோகம் இல்லை, பின்னாடி யோகம் அருமையாக இருக்குது, 50 வயசுக்கு மேலே எங்கேயோ இருப்பீங்க, நீங்கள் டாப்ல இருப்பீங்கன்னா அது கட்டாயம் வேலை செய்யும். நீங்கள் வளர்ந்த ஜாதகமெல்லாம் பாருங்கள், நிறைய பேருடைய வாழ்க்கை 40 தாண்டதுக்கு அப்புறமேட்டு தான் இருந்திருக்குது. ஒருத்தருக்கு யோகாதிபதி 12க்கு போயிட்டார், ஐயா 9 கூடயும் 12 அவ்வளோதான், அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறத விட அங்கே உயிர் காரகத்துவத்தினுடைய தன்மையை குறைக்கும், அவங்கள பலவீனப்படுத்தும். ஆனால் இந்த 9ஆம் அதிபதி 12க்கு போயிட்டா எப்போ யோகம் வேலை செய்யும்? அண்ணே 9ஆம் அதிபதி 12க்கு போச்சு விரைன்னு சொல்லக்கூடாது. ஐயா நீங்கள் பின்னாடி ராஜயோகமாக இருப்பீங்க, கடைசி காலத்தில் யோகமாக இருப்பீங்கன்னு சொல்லுங்க. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? வெளிநாட்டுக்கும் போகலாம், வெளியூர் இப்போ நம்ம ஊர்லேயே இருக்கிறாங்க, வெளியூர் என்னதான் இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருந்தால் தான் வெளிநாட்டுக்கு போக முடியும். அப்போ ஒரு ஜாதகம் 9ஆம் அதிபதி 12க்கு போயிருச்சா, ஐயா உனக்கு கடைசி கால வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களுடைய ஜாதகம் பார்த்துக்கும் போது ஒரு பாரம்பரிய ஜோசி இப்போ நல்லா இருக்க மாட்டேன், பின்னாடி தான் கடைசி காலம் நல்லா வாழுவார். அவர் அவ்வளோ வறுமையில் இருந்தவர், ஆனால் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வீடு, கையில் பணம், தோட்டம், பெரிய தோட்டம் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு வீடு, அவரளவுக்கு ஒரு வீடு, அற்புதமாக வாழ்ந்து நிம்மதியான மரணத்தை போகும். மரணங்கிறது எப்படி அனுபவிச்சு மரணம் இல்லை, படுத்தாரு திடீர்னு நைட்டு ஹார்ட் அட்டாக் ஒரே செகண்ட் வந்துச்சு, கிளம்பிட்டார். அப்போ இறுதி கால வாழ்க்கைங்கிறது இன்றைக்கி மிக முக்கியமான வாழ்க்கை. நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆரம்பத்தில் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டமானாலும் பண்ணலாம், ஆனால் 50 வயசுக்கு மேலே அப்புறம் இப்போ சின்ன வயசெல்லாம் யோகம் இருக்கும். யோகாதிபதி 2லேயோ 3லேயோ இளம் வயசு எப்படி இருக்கும்? அற்புதமாக இருப்பாங்க, ஆடுன்னு ஆடிடுவாங்க. கடைசியில் என்ன ஆயிரும்? இறுதி கால வாழ்க்கை யோகமெல்லாம் முன்னாடியே போயிடும். அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும்.
5 யோகம் கொடுக்குமா 9 யோகம் கொடுக்குமா அப்படின்னா ரெண்டுமே யோகம் கொடுக்கறது தான். அதில் 9 நல்லா யோகம் தரணும். சரி, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு எது வலுவாக இருக்கணும்? லக்னாதிபதி. லக்னமோ லக்னாதிபதியோ, லக்னம் எப்படி வேணாலும் இருக்கலாம். லக்னாதிபதி ஒருத்தருக்கு மேஷ லக்னத்தில் பிறக்கார், லக்னத்துக்கு யோகாதிபதி பார்க்க குரு பார்வை லக்னத்தில் இருக்குது. லக்னாதிபதி போய் பதகாதிபதி இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ கேதுவுடனோ ராகுவுடனோ இருந்தால் என்ன ஆகும்? யோகம் வேலை செய்யாது. அதை தெரிஞ்சுக்கணும். லக்னம் வலுவாக இருக்குது, லக்னாதிபதி லக்னம் வலுவாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு வந்துடும், ஜீவனத்துக்கு ஏதோ வந்துடும். ஆனால் நீ என்ன ஆயிடுவ? உன்னால் ஸ்டாண்ட் பண்ண முடியும். எது கிடைச்சாலும், என்ன யோகம் கிடைச்சாலும் உன்னால் சில பேர் பாருங்க, கிடைச்சதை பயன்படுத்த தெரியல, கிடைச்சதை அனுபவிக்க தெரியல, எல்லாம் எனக்கு தேடி வந்துச்சு, அவனால் சரியாக முடிவெடுக்க முடியல. நல்ல நல்ல இடமா வரும், அவனால் முடிவெடுக்க முடியாது. ஒருத்தருக்கு விருச்சக லக்னம், லக்னத்தில் குரு இருக்கிறார். அந்த குரு லக்னத்துக்கு யாருங்க? 2 5 கூடியவர். 5 கூடியவர் லக்னத்தில் இருக்கிறார். அப்போ இது குழந்தை உண்டு, யோகம் உண்டு, இதெல்லாம் ஓகே. ஆனால் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய விருச்சகம் போய் நீச்சத்தில் இருக்குது. நீ ஓஹோன்னு வர முடியும்னு சொல்ல முடியுமா? லக்னாதிபதி போய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனால் அது எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாக்கியாதிபதி 9வது கூடிய சந்திரன் லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ யோகம் உனக்கு குழந்தைக்கு யோகம், உனக்கு எல்லா யோகம் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு? அவரால் இன்னைய வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மாதம் 5000 ரூபா சம்பாதிக்க தெரியல. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? சனி உச்சமாக இருக்கிறார், 12ஆம் வீட்டில் சனி உச்சம், விருச்சக லக்னம். இன்னைய வரைக்கும் அவரால் இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் அவரால் ஒரு 5000 ரூபா சம்பாதிக்க முடியல. அப்போ லக்னாதிபதி வலு எப்படி இருக்கணும்? நமக்கு நல்லா இருக்கணும். லக்னாதிபதிக்கு வலு இருந்தால் தான் மற்ற எந்த பாவகமாக இருந்தாலும் வேலை செய்யும். என்னுடைய இதில் நான் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கிட்டது, லக்னம் எதுவாக இருப்பினும் லக்னாதிபதி அமர்ந்த வீடு மட்டும்தான் அவன் செயல்பாடாக இருக்கும். ஒரு விருச்சக லக்னம் லக்னாதிபதி போய் சனி வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகனுடைய கேரக்டர் அத்தனையும் சனி பகவானுடைய கேரக்டர் தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு விருச்சக ஒரு ஒரு மகர லக்னம் சனி அவர் போய் ஒரு சிம்ம வீட்டில் இருந்தார்னா, சூரியன் வீட்டில் இருந்தால் இவர் கேரக்டர் எப்படி இருக்கும்? சூரியனுக்கு நிகராக தான் இருக்கும். லக்னாதிபதி அமர்ந்த வீடு தான் அவங்க கேரக்டரை சொல்லும், அவங்க குணநலங்கள்னு சொல்லும். லக்னத்தை எல்லாமே பேஸ் பண்ணாங்க. நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம், நிறைய விஷயத்தில் ஒத்து வருது. அப்போ லக்னாதிபதி தான் ஒரு கேரக்டர் எடுக்குன்னா என்ன பண்ண, அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்கிறாங்க. அப்போ அந்த கேரக்டர் உங்கள்ட்ட இயல்பாகவே நேச்சுரல்னு சொல்லுவாங்க. இயற்கை ரத்தத்துக்கான குணத்தை ஒருபோதும் மாற்ற முடியாதும்பாங்க. அப்போ அந்த லக்னாதிபதி அமர்ந்த வீடு தான் நம்ம கேரக்டரையும் நம்மளோட இதையும் சொல்லும். இப்போ அதே போல தான் இப்போ லக்னாதிபதி போய் 9ஆம் அதிபதி தொடர்பு ஏற்படுதா, இல்லை லக்னாதிபதி போய் 5ஆம் அதிபதி தொடர்பு ஏற்படுதா? இதில் 2 எது இருந்தாலும் சரி, தட்டு தடுமாறியாவது ஜாதகன் விளைத்து கொள்வான். உங்கள்கிட்ட கேட்குறாங்க, எப்போ எங்கள் சொத்து எழுதலான் இருக்கிறான், இவன் பேரில் எழுதட்டுமா அவன் பேரில் எழுதட்டுமான்னு கேட்குறாங்க. நீ எப்படி எடுப்பீங்க? நான் நிறைய ரூல் இருக்குது, நம்ம எதுவும் ரூல்லாம் இல்லை. இது நம்ம சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்கட் ரூல் தான். அப்போ லக்னாதிபதியோட 5 9 சம்மந்தம் தான் என்ன பண்ணுவான்? சொத்தை அதுக்கப்புறம். ஆனால் லக்னாதிபதி வலு ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி வலு இல்லாமல் நீங்கள் எதுவுமே இருக்க வேண்டாம். யாருக்கெல்லாம் லக்னாதிபதி வலு இல்லையோ, அதே லக்னாதிபதி வலுவாக இருக்கிற ஜாதகத்தை கூட சேர்த்து வச்சுட்டாலே என்ன பண்ணிடுவாங்க? இவங்க பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. அந்த காலத்தில் பொருத்தமெல்லாம் அப்படி தான் நிறைய பார்த்துருக்காங்க. இது பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கிறது தான், நம்ம புதுசாக ஒன்றும் சொல்லலை. பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒரு லக்னாதிபதி வலு கெட்டு போச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா இருக்கிறதா பார்த்து சேர்த்து வச்சுருவாங்க. அப்போ இவ்வளோ பொருத்தமெல்லாம் பார்த்தாங்களாங்கிறது நமக்கே தெரியாது. காலமும் ஒரு காரணம். அதை தவிர்த்து அவனுடைய எந்த அதிபதி வீக்காக இருக்காரோ, எந்த அதிபதி நல்லா இருந்தால் சேர்த்து வச்சுருவாங்க. ஆனால் இங்கே உச்சம் நீச்சம் இதை விட ஆட்சி வீடுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. நமக்கு உச்சத்தை தாண்டி ஆட்சி வீடுகள்னா ஆகும் நமக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். பல பேர் உச்சம் பெற்ற பல பல ஜாதகர்லாம் பார்த்தீங்கன்னா, தனுசு லக்னத்துக்கு உதாரணத்துக்கு 9 கூடயும் 5ல் உச்சம். பல பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்க? நிறைய பேரை பாருங்க, தனுசு லக்னத்துக்கு 9 கூடையவன் போய் 5ஆம் வீட்டில் உச்சமாக இருக்குது. அவங்களால பெரிய ஸ்ட்ரைன் பண்ணவே முடியல. ஜாதகங்கள் நிறையா இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாக்கியாதிபதி உச்சமாக இருக்குது. அப்போ லக்னாதிபதி வலு எங்கே இருக்குது? லக்னாதிபதி நீச்சத்தில் இருந்தால் வேலை செய்யாது. இதே லக்னாதிபதி போய் உச்சம் பெற்றிருந்தாலும் வேலை செய்யாது. லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கணும்.
அப்படி இருந்தாலும் அந்த யோகம் எப்போ வேலை செய்யும்? மத்திம வயதுன்னு சொல்லக்கூடிய அந்த 5ஆம் பாவகம் எப்போ வேலை செய்யும்? 45 கிராஸ் பண்ணணும், அப்போ தான் வேலை செய்யும். இதை நான் உதாரணத்துக்கு பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் சில ஜாதகமெல்லாம். நிறைய பேருடைய ஜாதகம், ஒரு பெரிய டாக்டருங்க, இன்ஜினியருங்கெல்லாம் எத்தனை வயசில் ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்போ நிறைய ஒரு இசையும் போல கூட இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போ ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு மத்தியம வயசுக்கு மேலே இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம யோகாதிபதியே ரொம்ப இது பண்ணுவோம். ஜாதகத்தை யோகமா யோகம் இல்லையா, ஒரு ஜாதகம் இருக்குது நம்ம எடுத்தோடனே இது விளங்காது. அந்த காலத்தில் அப்படி தான் சொன்னாங்க, இவன் எதுக்கும் ஆக மாட்டான், 10 விசா இது பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்க. நாம் அந்த மாதிரி சொல்லாமல் கொஞ்சம் மாற்றி, லக்னாதிபதி 9ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும், 9ஆம் அதிபதி பாதகாதிபதி சம்மந்தப்பட்டிருந்தாலும், இல்லை 9ஆம் அதிபதி வேறு ஏதாவது வகையில் அஸ்தமனம் அடைஞ்சிருந்தாலோ கெட்டு போயிருந்தாலும், லக்னாதிபதி வலு எடுத்தால் இந்த 5, 9 கனெக்ஷனோட நம்ம ஏதாவது வகையில் ஜாதகரை இயக்கணும். பரிகாரங்கள் எதுக்கு பண்ணணும்? லக்னத்தை வலு சேர்த்தாமல் எத்தனை கோயில் போனாலும், எத்தனை மந்திரம் சொன்னாலும், எத்தனை விதமான தாந்திரிகம் பண்ணாலும் வேலை செய்யாது செய்யாது செய்யாது. நிறைய பரிகாரம் பண்ண சிவகுமார் ஐயாலாம் ஒரு நாளைக்கு 10 பரிகாரம் பண்ணுறாரு. உண்மையால் தான், அவங்க பின்னாடி இருக்காரு பாருங்க, அவரு தான் ஒரு நாளைக்கு 10 பரிகாரம் பண்ணுறாரு. பல விதமான கோயில், எங்கிட்டலாம் கோயிலுக்கு போகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க ஜாதகமெல்லாம் நம்ம வாங்குறதில்ல. ஏன் அவனுங்களுக்குன்னா, ஒரு விஷயம் நமக்கு ஏன் தீர்வு தரல அப்படின்னா, அது காரணம் லக்னாதிபதியோடைய வலு. அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு என்ன ஆயிரும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு விடலாம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும், ஜோதிடர்களுக்கும், ஜோதிட ஞானிகளுக்கும், ஜோதிட பிரம்மாக்களுக்கும், ஜோதிட கலை ஞானிகளுக்கும், இன்று உடல் உழைப்பை தந்த ஜோதிடனுடைய மாணவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தவங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனதார நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.